உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட அதிமுக வெற்றி பெறாத நிலையில் தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவினர் இனியும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அழைப்பினை விடுத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். ஏற்கனவே சசிகலா அவர்களும் மாதிரியான ஒரு அழைப்பை விடுத்திருந்தார். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறார்? வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் துவங்கப்பட்டு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட அதிமுக ஒற்றுமையால் மீட்டெடுக்க அறைகூவல் என்றும் ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம், கத்தை குச்சியை முறிப்பது கடினம், இனியும் சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவகாரியமாகும். தாய்வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்று அதிமுக நிறுவனர் திரு எம்ஜிஆரின் மந்திர மொழியை மருந்தாக்குவோம். நமது வெற்றியை நாளை சரித்திரமாக்கிட மனமாட்சியை மறந்து ஒன்றை கோடி தொண்டர்களும் ஒன்றாகுதல் காண்போம். மாண்புமிகும் நம் அம்மா அவர்கள் உச்சத்தில் அமர்த்தி போன கட்சியும் அவர்கள் ஒப்படைத்து போன கட்சியும் ஒற்றுமையால் மீட்டெடுக்க எத்தகைய தியாகத்திற்கும் ஆயத்தமாக்குவோம் எனவும் திரு பன்னீர்செல்வம் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழியான திருமதி சசிகலா அதிமுக அழிவதை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு பக்க அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அதிமுக அழிவதை இனியும் வேடிக்கை பார்க்க முடியாது, உடனடியாக அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் எனவும் அவர் அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிமுகவின் வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது. மேலும் 7 தொகுதிகளில் டெபாசிட்டை பறிகொடுத்துள்ளது. 10 நாடாளுமன்ற தொகுதிகளில் 3வது இடம் அதிமுக பிடித்துள்ளது. கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால அதிமுக ஆட்சி மிகப்பெரிய ஒரு பரிதாப நிலையை உருவாக்கியுள்ளது. ஆகையால் அதிமுகவினர் ஒன்றுபட வேண்டும் என்பது அதிமுக தனித்தனியாக செயல்படக்கூடிய அனைவரின் ஒட்டுமொத்த கருத்தாக உள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.